சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம்ன்ற ஒரு இடத்துல ஒரு 27 வயசு பையன் அஜித் குமார்னு ஒருத்தர் கோயில்ல செக்யூரிட்டியா வேலை பார்க்குறாரு. கோயிலுக்கு வந்த பக்தர் ஒருத்தவங்க வயசானவங்க நடக்க முடியாதுன்றதுக்காக இவர் வீல் சேர் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவங்க வண்டியும் பார்க் பண்ணி கொடுத்துருக்காரு. உதவி பண்றதுக்காக வந்த அவர் மேல நகையை திருடிட்டாருன்னு கேஸ் கொடுத்து போலீஸ் விசாரணை பண்றேன்னு கூட்டு போய் அவர் மர்மமான முறையில் இப்போ இறந்துட்டாரு. இந்த நியூஸ் வந்து இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. நேத்து எக்ஸ்ல வந்து ட்ரெண்டிங்ல நம்பர் 1 இருந்திருக்கு. ஆனா நம்ம மீடியால பார்த்தா இத பத்தி அந்த அளவுக்கு நியூஸ் வந்த மாரி தெரியல. இந்த இஷ்யூல என்ன நடந்தது அப்படின்ற மாரி பார்ப்போம். அதே மாரி இந்தியால தமிழ்நாடு 4th பிளேஸ்ல இருக்கு லாக்அப் டெத்ல. நம்பர் 1 ஸ்டேட் எதுன்னு பார்ப்போம். இந்தியால இதுவரைக்கும் எத்தனை பேர் லாக்அப் டெத்ல இறந்திருக்காங்க அந்த மாரி விஷயம்லாம் பார்ப்போம். இந்த இன்சிடென்ட் எப்போ நடந்ததுன்னா போன வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி. இது வந்து சிவகங்கை மாவட்டத்துல மடப்புறம்னு ஒரு இடம். அங்க ஒரு ஃபேமஸான பத்ரகாளி கோயில் இருக்கு. இந்த கோயில்ல வந்து எப்பவுமே கூட்டம் இருக்குன்றாங்க. அதுவும் வெள்ளி சனி வந்து பயங்கர கூட்டம் இருக்கும். அத மாரி இந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து வெள்ளிக்கிழமை. அந்த கோயிலுக்கு வந்து 2 டிவோட்டி வராங்க. அம்மா வந்து ரொம்ப வயசானவங்க. அவங்க பேரு சிவகாமி. பொண்ணு வந்து நிக்கிதான்ற பேரு. நிக்கிதா அவங்க தான் வந்து வண்டி ஓட்டிட்டு வராங்க. அவங்க வரத பார்த்தோனே அவங்க நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சோனே, இந்த அஜித் குமார்ன்றவர் என்ன பண்றாரு, அங்க செக்யூரிட்டியா வொர்க் பண்றாரு. அவர் அந்த வீல் சேர் எடுத்துட்டு வந்து குடுத்துருக்காரு. இந்த நிக்கிதான்றவங்க என்ன பண்றாங்க, சாவிய குடுத்து இந்த வண்டிய பார்க் பண்றேங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேமிலிக்கு வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றாங்க. செக்ரட்டரியேட்ல வொர்க் பண்றவங்க வந்து இவங்க சொந்தக்காரங்க அப்படின்றனால அவங்க சாவி குடுத்து இத போய் பார்க் பண்றப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதுவே முதல்ல தப்பு. இதுனா வேலட் பார்க்கிங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் எந்த கோயில்லயும் வந்து இந்த வேலட் பார்க்கிங்லாம் வச்சு பார்த்ததில்ல. கோவில்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிங்கே பார்த்ததில்ல. கோயிலே வந்து போ அங்க விட்ரு, அந்த தெருல விட்ரு, இந்த தெருல விட்ருன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க பார்க் பண்ண சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. திருப்பி ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்திருக்காங்க. வந்து திரும்பி வண்டி எடுத்து குடுத்துருக்காரு இவரு. இது நடந்த டைம் வந்து காலைல 10 மணின்னு சொல்றாங்க. ஒரு 2 மணிக்கா திருப்பி வந்திருக்காங்க. வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கார்ல இருந்த நகைய காணோம். 10 பவுன் நகை வச்சிருந்தோம். அத காணோம்னு வந்து அவர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. இவர் வந்து எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இவங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. போலீஸ் வந்து விசாரிக்கிறேன்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த லேடீஸ் 2 பேரும் பேசுற மாரி ஒரு வீடியோ இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க அம்மா நடக்க முடியாம இருந்தாங்க. அப்போ அவரா வந்தாரு. வீல் சேர் எடுத்து குடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ரூ. 500 கேட்டாரு. நான் ரூ. 100 தரேன்னு சொன்னோம். இல்ல ரூ. 500 குடுங்க அப்படின்ற மாரி சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து சாவிய குடுங்க, நானே பார்க் பண்றேன்னு அவர் தான் சொன்னாருன்றாங்க. அந்த பையன் சைடு சொல்லும்போதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவுங்க தான் வந்து சாவிய குடுத்து பார்க் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாரி 2 தரப்புலயும் ஒரு ஒரு மாரி இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்கிறேன்னு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாகிட்ட கேட்டிருக்காங்க, "நகை எங்க வச்சிருக்கீங்க குடுங்கன்ட்டு." வீடெல்லாம் சர்ச் பண்றாங்க. பீரோல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கீழ போட்டு சர்ச் பண்றாங்க. சரி வாங்கன்ட்டு அவரையும், அவங்க தம்பி பிரவீனையும் கூட்டிட்டு போயிறாங்க. இன்னும் ஒரு 5 பேர அவங்க ஃப்ரெண்ட்ஸ கூட்டு டெம்போல ஏத்திடுறாங்க. டெம்போலயே வச்சு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல ஒரு கம்மாக்கரைக்கு ஆள் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு, அங்க வச்சு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. இவரு சொல்ல மாட்றாரு அப்படின்னோனே, அவங்க தம்பிய வந்து அவர முட்டி போட வச்சு கால கட்டி கால்லயே அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க தம்பிய விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு தனிப்பட செட் பண்ணி இந்த அஜித் குமார மட்டும் அடிச்சதா சொல்றாங்க. பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அவரு என்ன பண்ணியிருக்காரு, வலி தாங்காம நான் தான் எடுத்தேன். இந்த கோயில் பின்னாடி இருக்க மாட்டு கொட்டாயில தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி அப்பயாவது நம்மள ஃப்ரீயா விடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. இவங்க போலீஸ் வந்து அங்க கூட்டு போயிருக்காங்க. அந்த மாட்டு கொட்டாய்க்கு கூட்டு போயிட்டு, அங்க வந்து தேடியிருக்காரு. இங்க தான் வச்சிருந்தேன் காணோம் அப்படின்னு சொன்னோனே, என்னடா வெளாட்டா காட்டுறன்னு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அவங்க அடிச்ச அடி வந்து அங்க அக்கம் பக்கத்துல ஃபுல்லா சத்தம் கேட்டுருக்காம். அவர் கதர்றது. யாருமே போய் கேட்கல போல. போலீஸ் எதுக்கு நம்ம வம்புன்னு விட்டாங்க போல. அதுக்கப்புறம் பார்த்தா போம்போது இவரு நடந்து போயிருக்காரு. போலீஸ் வரும்போது அவங்கள தூக்கிட்டு போயிருக்காங்க. தூக்கிட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போல. மதுரையில ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இல்ல அவர் ஆல்ரெடி இறந்துட்டாரு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது சாட்டர்டே நடந்திருக்கு. சண்டே தான் போலீஸ் வந்து அவங்க அம்மா, தம்பிய கூப்பிட்டு உங்க பையன் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஊர் மக்கள்லாம் திரண்டு வந்துட்டாங்க. இதோட 4வது பேர் இந்த மாரி பண்ட்டானுங்க. இது ரெகுலரா நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாரி அந்த இன்டர்நெட்ல பயங்கரமா வர ஆரம்பிச்சுச்சு. எக்ஸ்லயுமே இந்தியா ட்ரெண்டிங் நம்பர் 1 வந்துச்சு. நானே அதுல தான் பார்த்தேன். சும்மா எக்ஸ் பார்த்துருந்தேன் ட்ரெண்டிங் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் இருந்தது. யார்ரா அஜித் குமாரு? ஒரு வேள ஆக்டர் அஜித் தான் ஏதோ பண்ணிட்டாரு போல அப்படின்னு பார்த்தா, உள்ள போய் பார்த்தா இந்த மாரி நியூஸ் இருக்கு. அது பார்க்கும்போதே நம்மளுக்கே கஷ்டமா இருக்கு. என்னடா அசால்ட்டா ஒரு யாருமே கேட்க முடியாதுன்ற மாரி அடிக்கிறீங்களேடா அப்படின்ற மாரி இருந்தது. அந்த மாட்டு கொட்டாயில போய் மக்கள் பார்த்துருக்காங்க. அங்க பிளாஸ்டிக் பைப்பு, இரும்பு கம்பி, மொளகாத்தூளு அது எல்லாமே இருந்ததா சொல்றாங்க. இவங்க வந்து அந்த அஜித் குமாருக்கு மொளகா குடுத்துருக்காங்க போல. அவரு தண்ணின்னு கேட்டிருக்காரு. விக்டல் எடுத்திருக்காரு. என்னடா நடிக்கிற தண்ணிலாம் கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி, அவரு யூரின் போயிருக்காரு. அப்புறம் மோஷன் போயிருக்காரு. அதுக்கப்புறம் மயங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்ல வந்து ஒரு 7 போலீஸ் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாரி அவங்க தம்பி சொல்றாரு.
6 போலீஸை வந்து இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி. ஆனா ஆளுங்கட்சி தரப்புல என்ன பண்ணியிருக்காங்க, நைஸா அவங்க வீட்டுக்கு போயி, அவங்க அம்மா, தம்பிகிட்டலாம் பேசி, "வாங்க நான் உங்களுக்கு வேலை வாங்கி தர்றோம். நிவாரணம்லாம் வாங்கி குடுத்துர்றோம். நீங்க எதுவும் பெரிய பிரச்சனைலாம் பண்ணாதீங்கன்ட்டு" அவங்கள கூட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் சைன் பண்ணி, மக்கள் வந்து பாடிய வாங்க மாட்டேன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்த பக்கமா அவங்க கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி, சைன் பண்ணி பாடிய வாங்கிட்டாங்க. இது பார்க்கும்போதே பாவமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இன்சிடென்ட் வந்து அந்த ஃபிலிக்ஸ் ஜெயராஜ்ன்னு நடந்தது. அதாவது அவ்வளோ பேர் குரல் குடுத்தாங்க. போராட்டம்லாம் நடந்துட்டு இருந்தது. இவங்கள பார்க்கும்போதே, அவங்க பேசும்போதே தெரியுது, அவங்க அந்த அளவுக்கு நாலேட்ஜ்லாம் இருக்காதுல்ல. நம்மளுக்கு கோர்ட்டுக்கு போற நாலேட்ஜ். அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட்டும் இல்ல. இவங்க பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி பாடியும் வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த கேஸ் அவ்வளோதான் நெனைக்கிறேன். இது முடிச்சுருவாங்கன்னு தான் நெனைக்கிறேன். இந்த இஷ்யூல வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் வந்து ஜெய் பீம் படம் பார்த்துட்டு என் மனசே உலுக்கிடுச்சு அப்படின்ற மாரி சொன்னாரு. ரியல் லைஃப்லயும் அந்த மாரி பண்றாங்க. இத பத்தியும் நீங்க எதுவுமே இன்னும் வாய் தொறக்கலையே அப்படின்ற மாரி அவர் பயங்கரமா ரொம்ப ஹார்ஷாவே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சீமான் இத பத்தி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து ஒரு பெரிய இடத்து ஆளுங்கன்னா அவங்களுக்கு வேற மாரி இருக்கு. எளியவங்களுக்குலாம் சட்டம் வேற மாரி இருக்கு. நாங்க இந்த பிரச்சனைய விடமாட்டோம். கடைசி வரைக்கும் நாங்க நிப்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் வந்து மதுரை ஹைகோர்ட்ல வந்து ஏடிஎம்கே சேர்ந்த வக்கீல்லாம் வந்து நீங்க ஹைகோர்ட்டே சுயேட்சையா அந்த கேஸ் எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜட்ஜ் பார்த்துட்டு கேட்டிருக்காங்க. எதுக்கு அவர அந்த அளவுக்கு அடிச்சீங்க? அவர் என்ன தீவிரவாதியா? அவர் உங்கள அட்டாக் பண்ண பார்த்தாரா? எதுக்கு இப்படி அடிச்சீங்க? உங்களுக்கு யாரு உரிமை குடுத்தா? அப்படின்லாம் இப்போ ஹைகோர்ட் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இஷ்யூலாம் கேட்கும்போதே பயமா இருக்கு. நம்ம ஜெய் பீம் படத்துல இந்த சீனை நம்ம பார்க்கும்போதே நமக்கு அப்படியே மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருந்தது. இப்ப என்னடா இவ்ளோ கொடுமை பண்ணுவாங்கன்னு. ஆனா இந்த மாதிரி விஷயம் தான் இப்பலாம் நடந்துட்டு இருக்கு. இப்பலாம் நமக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கே பயமா இருக்கு. நான் இப்ப ரீசென்ட்டா சவுக்கு சங்கர் வீடியோலாம் பார்த்திருந்தேன். அதுல வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அவர் ஆஃபீஸ்ல வேலை செய்யற ஒரு பையனோட வண்டிய வந்து எடுத்துட்டு போயிட்டாங்களாம். எதுக்குன்னா அந்த பையன் ஃபைன் கட்டலன்னு. அந்த பையன் ஃபைன் கட்டி 15 நாள் ஆகுதாம். இன்னும் அந்த பையன் வண்டியே வரலையாம். கேட்டா ஸ்டேஷன் போனா இங்கேருந்து அங்கே போ, கத்திப்பாரா கிட்ட போ, கத்திக்காரா கிட்ட டிஎல்எஃப் போன்னு இந்த பையனை வெறும் அலைய மட்டும் தான் விட்டுட்டு இருக்கானா. அந்த பையன் ரெசிப்ட்லாம் காட்டுறாரு. அவர் இந்த மாதிரி பாருங்க, என் ஆஃபீஸில் வேலை செய்கிற பையன் பில்லெல்லாம் கட்டிட்டான். ஆனால் இவனுக்கு இன்னும் வரல. ஸ்டேஷன் போனால் அவங்க கூலாக உட்காந்துன்னு மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, டீ குடிக்கிறாங்க. நம்ம ஏதாவது போனோன்னா உட்காருன்ட்டு அரை மணி நேரம் அந்த பையன் உட்காந்துட்டு மட்டும்தான் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போதே பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ எதுவும் போலீஸ் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவும் நம்ம மேலே இல்லாதனால நமக்கு தெரில. இதே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போய் நின்றா கண்டிப்பாக இதே தான் நமக்கு நடக்கும். ஒன்று நமக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் தெரியணும். போன உடனே ஐயா அந்த மாதிரி அண்ணன் பேசுகிறாரு அப்படின்னு கொடுத்தா நம்ம வேலை நடக்கும். இல்லைனா என்ன உட்காருவாங்க. ஏன்னா இது எனக்கே நடந்திருக்கு. ஒரு வாட்டி என் ஃப்ரெண்டு கூட பாஸ்போர்ட் வாங்குறதுக்காக போனோம். முன்னாடிலாம் வந்து பாஸ்போர்ட்னா நம்ம டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லணும். இப்போ கொஞ்சம் டீசெண்ட் ஆகிடுச்சு. இப்போ போலீஸ் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க யூனிஃபார்மில் கூட வர மாட்டாங்க. மப்டியில் மாதிரி தான் வந்துட்டு நம்ம வீடெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டு கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போனேன். போயிட்டு அவர் பேசிகிட்டு இருந்தாருன்னு நான் சும்மா நின்று போலீஸ் ஸ்டேஷன் அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம். நான் இப்படி உள்ளே நின்று சுற்றி பார்க்குறேன். எப்படி இருக்குது? ஓ இப்படி தான் இருக்குமா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துட்ருக்கேன். அப்போ ஒரு ஏட்டு திடீர்னு ஹேய் அப்படின்னாரு. நான் திரும்பி என்ன சார் அப்படின்னு என்ன பார்த்துட்ருக்கேன். இல்லை சார் ஜெயில் எப்படி இருக்குன்னு சும்மா பார்த்தேன். போய் உள்ளே உட்காரியா அப்படின்னாரு. ஐயோ அதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னா. அதுக்கப்புறம் எதுக்கு வந்தேன் அப்படின்னாரு. இல்லை ஃப்ரெண்டு கூட பாஸ்போர்ட்டுக்கு வந்தேன். அப்படியா சரி அந்த இதில் பேர் எழுதுனாரு. எதுக்கு எழுத சொன்னார்னே தெரில. பார்த்தா அந்த இதில் என்னோடய எல்லா டீட்டெயில்ஸும் நான் எழுதிட்டேன். என் பேர், என் அட்ரஸ்ஸு எல்லாமே எழுதுனேன். அப்புறம் வெளியே வந்தப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினேன். மச்சான் எதுக்குன்னு தெரில ஏதோ எழுத சொன்னாங்கண்ணே. ஆமாண்டா போலீஸ்க்கு ஒரு கணக்கு இருக்குது. இத்தனை நாளைக்கு ஒரு பெட்டி கேஸ் இத்தனை பிடிக்கணும்னு. அதனால உன் பேர் எழுத சொன்னாங்க. அடா பாவீங்களா, சும்மா கூட போனதுக்கு எனக்கு என் பேரில் ஒரு பெட்டி கேஸ் மாதிரி எழுதிட்டு வந்தேன் நான். இந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது எப்படி அவனுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னே தெரியுமே. ஏன்னா இப்போ எவ்வளோ டெக்னாலஜிலாம் டெவலப் ஆகிடுச்சு. சிசிடிவி கேமராலாம் இருக்குது. இப்போ நார்மலாக ஒருத்தங்க நகை காணோன்ட்டு ஒரு லேடிஸ் நம்ம வீட்டு பக்கத்துலாம் போய் கேஸ் கொடுத்தாலே, நீ யாரை வச்சுருக்க, யாரையோ வச்சுருக்கியா அப்படிலாம் கேட்குறானுங்க. ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை ப்ராப்பராக விசாரிக்கணும். நிஜமாலே அந்த காரில் நகை இருந்ததான்னு தெரில. சிசிடிவி செக் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணாமல் ஒருத்தனை மட்டும் டார்கெட் பண்ணி சொல்றியான்னு போட்டு அடித்தா எப்படி உண்மை வரும்னு தெரில. இது எப்படி சொல்கிறது, பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. இப்போ அசால்ட்டாக ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்தியாவில் இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்தில் இறக்குறதுல தமிழ்நாடு 4th பிளேஸில் இருக்குது. இந்த என்சிஆர்பி டேட்டா படி ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து உத்தரப்பிரதேஷ் தான். 2021 451 பேர் இறந்துருக்காங்க. அதே மாதிரி 2022 501 பேர் இறந்துருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். செகண்ட் பிளேஸில் வெஸ்ட் பெங்கால் இருக்குது. 2021 185 டெத்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதே மாதிரி 2022 257 டெத்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி தேர்ட் பிளேஸில் மகாராஷ்டிரா இருக்கு. 2021 143 டெத் இருக்கு. அதே மாதிரி 2022 197 டெத் இருக்கு. 4th பிளேஸ்ல வந்து தமிழ்நாடு இருக்கு. 2021 63 டெத்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி 2022
109 டெத்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது பார்க்கும்போது டாப் 5க்குள்ளே தமிழ்நாடு வருது. இந்த டேட்டா பார்க்கும்போது குற்றம் குறையுதோ இல்லையோ ஏறிக்கிட்டே போகுது. நம்ம நார்மலாக நகை ரேட்லாம் எப்படி ஏறும், போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாக இருக்குப்பா, அந்த மாதிரி இந்த டெத்தோட ரேட்டு பார்த்தோன்னா வருஷத்தோட வருஷம் அதிகமாக இருக்குது. அது பார்க்கும்போதே ஆஹா, அப்போ இவனுங்க கூட்டு போகிற எல்லாரையும் போட்டு அடிக்க தான் செய்வானுங்கன்ற மாதிரி இருக்குது. இப்போ ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறதெல்லாம் ரொம்ப காமனான விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம நிறையா பார்க்குறோம், போலீஸ் ஸ்டேஷனில் வலிக்கி விழுட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வருது. ரோட்டில் ஏதாவது பொறுக்கித்தனம் பண்ணியிருப்பானுங்க, அடுத்த நாள் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் வலிக்கி விழுட்டாங்க அப்படின்ற மாதிரி கட்டு வரும். போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம அதை வந்து ஓகே தப்பு பண்ணால் அடி வாங்குறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஒருத்தன் அப்பாவி ஒருத்தன் மாட்டுவான்ல, அவனுக்கு தான் அது பிரச்சனையாக வரும். எதுவுமே தப்பு பண்ணியிருக்க மாட்டான், பார்த்தா அவன் கையை உடச்சிருப்பானுங்க, அவன் வேலை எவ்வளோ பாதிக்கும் அதை நம்பி இருப்பாங்க. இப்போ அவன் மேலே தப்பு இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணாங்கன்னா கையை திருப்பி ஒட்ட வைக்க முடியுமா? அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம சட்டத்திலே சொல்லுவாங்க, இப்போ 1000 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் இதை வந்து யாரும் எடுத்து கேட்குறது இல்லை. அங்கங்கே இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து அங்கே ஒரு கேஸ் போட்டாங்க, இங்கே ஒரு கேஸ் போட்டாங்கன்னு வரும். ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி பாத்ரூம் வலிக்கு விழுவது தான் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம நிறைய படத்தெல்லாம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி போலீஸ்லாம் வந்து நம்ம நண்பர்கள்னு. ஆனால் நமக்கு அந்த மாதிரி நண்பர்கள் மாதிரிலாம் இல்லை. நம்மளால் ஒரு போலீஸ் எல்லாம் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியாது. நம்ம கிட்ட போனனாலே அவங்கள சாருன்னு கூப்பிட்டா தான் நமக்கு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், அதை விட நமக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். நம்ம நார்மலாக போய் ஐயா கியான்லாம் சொல்ல முடியாது. சார் சார் என்னாச்சு சார், நம்ம ஒரு வண்டியை நிறுத்திட்டா கூட என்னாச்சு சார், சார் லைசன்ஸா சார், அப்படி நம்ம ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும். அந்த அளவுக்கு தான் அவங்க நம்மளை அப்ரோச்சும் பண்ணுவாங்க. அவங்களோட வாய்ஸ் எல்லாம் ரொம்ப போல்டாக இருக்கும். என்னடா ஏய் என்னடா அப்படின்வாங்க. நமக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அதை வந்து நம்ம எல்லாரையும்லாம் சொல்ல முடியாது. சில போலீஸ்லாம் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. நம்மக்கிட்டே வந்து என்ன தம்பி இப்படி வந்திருக்க, ஏன்ப்பா ஹெல்மெட் போடல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்பா இவர் கொஞ்சம் நல்லவராக இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் எல்லா போலீஸையும் சொல்ல முடியல. அந்த ரஃப்பான போலீஸ்லையும் சில நார்மல் நல்ல நல்ல போலீஸ்லாம் இருப்பாங்க. அதுதான் போலீஸில் ஏதோ ஒரு மிருகம் மாதிரி இருக்க சில பேர்னால அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே பாதிக்கப்படுது. இந்த கேஸில் கூட அந்த ஃபேமிலியே வந்து காம்ப்ரமைஸ் ஆனாலும் எங்களுக்கு பரவாயில்ல, நாங்கள் வந்து கண்டிப்பாக இதை கேஸ் போட்டு நாங்கள் நடத்த போகிறோம்னு சில வக்கீலுங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்க தேவையில்லை, இது வந்து ஒரு பெரிய தப்பு, கண்டிப்பாக நாங்கள் வந்து ஜஸ்டிஸ் வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சில அட்வொகேட்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாத்துலேயும் போலீஸ்லேயும் சரி அட்வொகேட்ஸ்லையும் சரி சில நல்லவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். ஏன்னா மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க பாடி வாங்க மாட்டேன்ட்டு. ஆனால் இந்த பக்கம் போய் பின்னாடி போய் பாடி வாங்கி ஃபேமிலிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக இந்த கேஸ் நடக்குமே தவிர ஒரு பெரிய போராட்டம்லாம் இருக்காது. ஃப்யூச்சர்லையாவது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருந்ததுன்னா பாவம் அந்த அப்பாவி மக்களுங்களாம் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க.